சரி பிள்ளை ரெண்டாக்கி மீடுறம் பெரம்பல் கேள்வி பார்ப்போமே. சரி, அது 10ஆம் வகுப்பு தான். இந்த இது அடுத்த இது முதல்ல நான் 2 கேள்வி செய்து போட்டு நான் அடுத்தது 4வது கேள்வி வரைவு ஒற்றை வாங்கல பிள்ளைகள், அதில் வரைவு கேள்வி செய்யல. அடுத்தது இது 4வது கேள்வி மீடுறம் பெரம்பல் கேள்வி 10ஆம் வகுப்பு கேள்வி தான். அதுன்ற தொடர்ச்சி கேள்வி தான். ரைட், இல்லை பாருங்க. மா ஆலை ஒன்றில் மாப்பொதி செய்கையில் மாதம் ஒன்றில் ஒவ்வொரு நாளும் விரயமாகிய மாவின் அளவு பற்றிய தகவல்கள் கீழே அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. சரியான 5 தொடக்கம் 11 என்பது 5 அல்லது 5லும் குறைந்த 5லும் அதிகம் ஆனால் 11லும் குறைவு என்பதாகும். சரியான சரி, இது வகுப்பாயடை. சரியான இது மாவின் அளவு சரியான கிராம் போலில் அவன் கிராம் ஆனால் கிராம் தான். அடுத்த இது மீடுறன். இது மீடுறன். இது நாட்களின் எண்ணிக்கை. சரியான நாட்களின் எண்ணிக்கை. மீடுற நாட்களின் எண்ணிக்கை. அடுத்தது இது நடுப்புறமானம். இது எக்ஸ். நடுப்புறமான எக்ஸ். இது விலகல். இது டி. இது எஃப் தர டி. சரியான அதில் 5 தொடக்கம் 11. அடுத்து 5 தொடக்கம் இது 11. அடுத்தது 5 தொடக்கம் 11 நாட்கள் எண்ணிக்கை 3. மூடுறன் 3. அடுத்தது 11 தொடக்கம் 17. 11 தொடக்கம் 17. அடுத்தது 17 தொடக்கம் 23. 17 தொடக்கம் 23. அடுத்து 23 தொடக்கம் 29. 23 தொடக்கம் 29. அடுத்து 29 தொடக்கம் 35. 29 தொடக்கம் 35. அடுத்தது 35 தொடக்கம் 41. 35 தொடக்கம் 41. அடுத்து 41 தொடக்கம் 47. 41 தொடக்கம் 47. சரி, மூடுறன போடுவோம். 5 10 6 3 2 1. சரி, இது என்ன நடுப்புறமானம்? 5 11 16. அது நடுப்புறமானம் 8. சரியான 11 14 28. 14 20 40 20. சரியான 6 6 குடிக்கிட்டு போகுது பிள்ளைகள். அப்போ 26 32 38 44. சரிண்ணே ரைட். இவ்வளோ கிடக்கட்டும். இப்போ சரிண்ணே அங்கே பார்த்து போடுவோம். சரி, ஒரு நாளில் விரயமான மாவின் இழிவு திணிவாக அமையத்தக்க திணிவு ஒரு நாளில்ண்டா இது பாருங்க. இது முதலாவதாம் பிள்ளைகள் வேறு பாருங்க. 5 கிராமா 3 நாள் போகுது. ஒரு நாளில் விரயமான மாவின் அளவு திணிவாக அமையத்தக்க திணிவு அது 5 கிராமாக தான் இருக்கும். குறைஞ்சது 5 கிராம் தான் விரயமாக இருக்கும். முதலாவுக்கு 5 கிராம் தான் விட. சரியானே, ஒரு நாளில் விரயமான மாவின் இழிவு திணிவாக அமையத்தக்க திணிவு யாதுன்னு இருக்கிறான். அது 5 தான் வரும். 5 தானே ஆக குறைஞ்சது. ஏன்னா 3 நாள் 5 கிராம் போயிருக்கு. புறம் எல்லாம் 5 கிராமோட கூட தானே கழிவாக இருக்குது. ஏன்னா விரயமாக இருக்குது. அப்போ ஆக இழிவு திணிவு 5 கிராம் தான். சரிண்ணா, ஆகார வகுப்பின் நடுப்பெருமானதை உத்தேச இடையாக கொண்டு நாளொன்றில் விரயமான மாவின் இடப்பெருமானத்தை கிட்டிய முழுவெல்லாம் காணலாம். இதில் ஆகார வகுப்பு இதுதான் ஆகார வகுப்பு. சரிண்ணே, ஆகார வகுப்பு நடுப்பெருமானத்தை இடுகொண்டு இடையாக கிட்டான். அப்போ இது சைவர். சரி பிள்ளை, ஆகார வகுப்பு நடுப்புறம் இடுகொண்டு இடையாக ரைட். இது சைவர். இதில் இந்த கழிச்சு போடுவோம். இதில் இந்த கழிச்சம் என்றால் சயாறு. இது சய 12. சரிண்ணே, இதிலேருந்து கழிச்சம் என்றால் 6 12 18. அடுத்த இது 24. சரிண்ணே, இனி எஃப்டிஎல்லோ இதோட இதை பெருக்கி போடுவோம். சரிண்ணே, சய 36. அடுத்த சய 30. அடுத்தது சைவர். அடுத்து இது 6 தர 6 36. அடுத்த 3 தர 12 3 தர 2 32 36.
2 தர 18 36 24 தர 1 24 சரிண்ணே இவ்வளோத்தையும் கொடுமா 18 22 2 மிச்சம் நாங்கள் 12 14 16 122 66 சரிண்ணே 66 ரைட் இதை கழிச்சோம் என்றால் 16 6 அடுத்தது 15 6 போனால் 9 96 கிராம் சரியான பிள்ளையர் 96 வருதில்ல சிக்மா FD சரியான சிக்மா FD இனி சிக்மா F வந்து எவ்வளவு சிக்மா F வந்து 34 சொல்கிறான் இது வந்து சிக்மா FD இடையை போட்டு பார்ப்போம் சரியான பிள்ளையர் இடம் வந்து என்னது AS ஆக சிக்மா FDயின் கீழே சிக்மா F சரியானே சிக்மா FDயின் கீழே சிக்மா F சரியானே A வந்து எடுகொண்டடைந்த நடுப்பெருமானம் 20 சக 96 கீழே 30 சரியானே இதால் பிரிச்சம் என்றால் 30 பிரிச்சம் எத்தனை வரப்போகுது 3.22 வரை 20 சக 3.2 23.2 கிட்டிய முழுவதும் இருக்கிறான் அப்போ 23 கிராம் சரிண்ணே இடத்தினைவு 23 கிராம் சரியான முறையில் இடகண்ட விளங்கிட்டு தானே இது வந்து சிக்மா FDயா சரிண்ணே இதை தான் கூட்டுறான் இதை கூட்டி போட்டு இதை போட்டிருக்கிறான் அடுத்து வந்து இது சிக்மா மீட்டரண்டா கொடுத்தது இது 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 FDன்ற கூட்டுத்தொகை சரிண்ணே பிறகு இடகன்ற என்னது இது எடுகொண்டடையில் சொல்லியிருக்கான் உத்தேசடையான்னு சொல்லியிருக்கான் அப்போ அதான் எடுகொண்டடைன்ற நடுப்புறமானத்தை போட்டுருவோம் A சக சிக்மா FDங்கிற சிக்மா F அடுத்தது 20 சக என்ன 96 30 அப்புறம் அது பிரிச்சு 3% 23% அவன் கிட்டிய முழுவனில் கேட்டிருக்கான் அப்போ 23 கிராம் வந்து போட்டுருக்க அடுத்து சொல்கிறான் 4 மாதங்களில் 2.5 கிலோவுக்கு அதிகமான விரயமாகும் என காட்டலாம் இது ஒரு நாளில் விரயமாகிறது அப்போ ஒரு மாதத்தில் விரயமாகிறத பார்ப்போம் இல்லை சரிண்ணே ஒரு மாதத்துலண்டா 30 நாள் இல்லோ சரிண்ணே 23 சரிண்ணே 3ஆகுது வேறு 30 23 30 வரைக்குன்னா 3 9 32 6 690 கிராம் ஒரு மாதத்தில் விரயமாகும் அதை 4ஆல் பிரிக்கினோம் என்றால் சரிண்ணே 0 9 36 3 மிச்சம் 24 3 27 சரியான முறையில் 2760 கிராம் 4 மாதத்தில் விரயமாகுது சரியானே அவன் சொல்கிற 2.5 கிலோ இல்லோ அப்போ 2500 கிராம் 2500 கிராம் வரும் இது 2760 வருது சரியானே அதிகமானது விரயமாகுது அப்போ என்னது 2760 பெருது சரியானே அவன் சொல்கிறேன் 2.5 கிலோவுக்கும் அதிகமாக விரயமாகும் என காட்டுங்கன்னு சொல்கிறான் ஒரு நாள் 23 கிராம் வேஸ்ட் ஆகுது அப்போ ஒரு மாதத்தில் எவ்வளோ வேஸ்ட் ஆகும் சரிண்ணே 690 வேஸ்ட் ஆகும் சரிதானே அது 4 மாதம் மட்டும் 4ஆல் பெருக்கிறேன் 4ஆல் பெருக்க எவ்வளோ வருது 2760 கிராம் வருது தானே 2.5 கிலோவோட அதிகமான காட்டுட்டான் இது 2500 கூட தானே என்ன கிட்டத்தட்ட 260 கிராமுக்கிட்ட அதிகமாக வேஸ்ட் ஆகுது அப்போ சரி இவ்வளவும் தான் சரி விளையாடு இருபடி சமன்பாட்டு கேள்வி பாருங்க சரிவக வடிவமுடைய மெல்லிய தகடொன்று உருவில் காட்டப்பட்டுள்ளது இதுதானே உருவில் காட்டப்படுது ஏபி சமன் ஏடி சமன் எக்ஸ் ரெண்டும் எக்ஸா அடுத்தது டிசி சமன் 5 சென்டிமீட்டர் சரிவகத்தின் பரப்பளவு 12 சென்டிமீட்டர் வர்க்கமா எனின் எக்ஸினால் எக்ஸ் வர்க்கம் சக 5x 24 சமன் 0 எனும் இருபடி சமன்பாடு திருப்தி செய்கிறது என காட்டி அதனை தீர்த்து எக்ஸின் பெருமானத்தை காணட்டான் சரியான சரி சரிவகத்தின்
சமன்பாட்டை போடுவோம் இல்லை என்னது செறிவத்தின் பரப்பளவான சமன்பாடு அரை தர சமாந்தர பக்கங்களின் கூட்டுத்தொகை இரு சமாந்தர பக்கங்களும் இதெல்லாம் சமாந்தர பக்கம் எக்ஸாக 5 செங்குத்து ஜரம் எக்ஸ் சமன் 12 சரியானே இங்கே பிரிவராங்க போய் பெருக்கு போடும் சரியானே இதை அடைப்பினைக்கு இங்கே சுருக்குவோம் எக்ஸோட சரி அப்படி போடுச்சோம் எக்ஸ் இன்டு எக்ஸாக 5 சமன் 12 தர 2 சரியானே ரைட் இனி இதை சுருக்கும் அடைப்பினைக்கு எக்ஸ் வர்க்கம் சக 5 எக்ஸ் சமன் 24 இங்கே வந்து கழிவோடும் அப்போ எக்ஸ் வர்க்கம் சக 5 எக்ஸ் சய 24 சமன் சைவம் சரி அவன் சொன்ன இருபடி சமன்பாடு வந்துட்டு அடுத்தது இந்த சமன்பாடை தீர்க்கட்டான் சரி இது காரணியம் பார்ப்போம் இதை கொண்டு இந்த பெருக்க வேணும் இந்த கூட்டல் கழித்தல் பெருமானம் என்ன வர வேணும் 5 வர வேணும் சரியானே இதுக்குரிய காரணியை பார்ப்போம் கூட்டவழிக்கு 5 வர வேணும் இதில் இருக்க வர வேணும் சரி 24க்கு என்னென்ன காரணம் இருக்குது 12 24 வரும் ஆனால் அது 12 10 வர வேணும் அது வராது 8 24 தானே உள்ளே 8 வரும் 3 வரும் 8ல் 3 குணம் 5 சரியானே போடுவோம் எக்ஸ் வர்க்கம் சக 8 எக்ஸ் சக 8 எக்ஸ் வரும் சய 3 எக்ஸ் சய 24 சமன் சைபர் சரியானே சரி ஏன் 8 சகவில் போடணும் இதெல்லாம் பெரிய அளவுக்கு சகவில் இருக்குது அதான் சக 8 எக்ஸ் போடணும் சய 3 எக்ஸ் சகவோட சயாவை பெருக்க சய 1 வரும் 3 24 எக்ஸ் வர்க்கம் சரியானே சரி இதில் எக்ஸை பொது கொடுத்தோம்னா எக்ஸாக 8 சரியானே இதில் சய 3 பொது கொடுத்தோம்னால் எக்ஸாக 8 சமன் சைபர் அப்புறம் எக்ஸாக 8 பொது கொடுத்தால் இது ஒரு எக்ஸ் இருக்கும் இதில் சய 3 இருக்கும் சமன் சைபர் இதில் என்னது எக்ஸாக 8 சமன் சைபர் அல்லது எக்ஸ் சய 3 சமன் சைபர் சரியானே எக்ஸ் சமன் சய 8 அல்லது எக்ஸ் சமன் 3 இதில் சய 8 பொருந்தாது நீளம் சைவில் வராலோ சய 8 வந்து பொருந்தாது அப்போ எக்ஸ் சமன் எத்தனை 3 இது வந்து பொருந்தாது இது வந்து பொருந்தாது ஏன் நீளம் மைனஸில் வராது அதால் இது பொருந்தாது பிரபாரம் அடுத்த சொல்கிறான் 5 ரெண்டாவது வழியில் 5 சய 2 எக்ஸ் பெரிது சமன் 1 என்ன சமநிலையை தீர்த்து எக்ஸின் நேர் நிறைவன் தீர்வுத்தோடு எழுதட்டான் சரிதானே நேர் நிறைவன் தீர்வுத்தோடு எழுதட்டான் சரி இப்படியாக செய்வோம் இதை அங்காள 5 கழிவிட போகுது சய 2 எக்ஸ் பெரிது சமன் 1 சய 5 சரிதானே சய 2 எக்ஸ் பெரிது சமன் சய 4 பிள்ளைகள் சயவாளை பெருக்கேக்க என்ன செய்யும் சயவாளை பிரிக்கேக்க இந்த சமநிலை குறிமாறுபடுமல்லோ நான் 2 பக்கமும் சய 2 பிரிக்கிறேன்னு சய 2 இதையும் சய 2 பிரிக்கிறேன் சரியானே சக வண்டு மாறும் எக்ஸ் இந்த சயவாளை பிரிக்க பிள்ளைகள் சமநிலை குறிமாறும் சரியானே ரைட் சக 2 வரும் எக்ஸ் வந்து 2 விட சின்னனும் 2க்கு சமனம் எக்ஸின் நேர்வன் தீர்த்துடையில் எழுதட்டாம் என்ன வரப்போகுது 1 2 தான் வரும் சரியோ 1 2 தான் வரும் சரியானே எக்ஸ் வந்து எடுக்கக்கூடிய பெருமானம் 1 2 தான் எடுக்கும் 2 விட சின்னனம் சமன் சின்ன சிறிது சமன் 2 விட சமனாக இருக்கும் 2 விட சின்னனாக இருக்கும் நேர் நிறைவன் தீர்த்துடையாண்டா 1 2 மட்டும்தான் சரியானே